எல்லாருக்கும் இந்த யாமினிங்கிற பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் போல். அதாவது இப்போ அந்த நீயா நானா நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க வந்து எல்லாரும் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த பொண்ணோட வழியில் மட்டும் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட வேதனை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அதே அந்த பையனுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். ஆனால் அந்த பையனோட வேதனை பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் சோசியல் மீடியாவில் பார்க்குறவங்கலாம் வந்துட்டு, ஐயோ இந்த பொண்ணு எவ்வளோ லவ் பண்ணியிருக்கும் போல் அவனை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதே எமோஷனல் அந்த பையனுக்கு கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க, அந்த பையன் வந்து இந்த விஷயத்த பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லியிருந்திருக்கான், நான் அதே தவறி பண்ணியிருந்திருக்கேன், அதனால தான் அவன் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போது அவன் எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருந்திருப்பான் அந்த பொண்ணை. அதாவது அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு ஒரு காதல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீ இதை பண்ணுற நீ அதை பண்ணுறன்னு ஒரு சண்டை வரும்போது அதை நம்ம கூட ரெண்டு பேசி அதை மாற்றிக்கிறணும், அதை மாற்ற ட்ரை பண்ணணும். இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இதை பண்ணிட்டு வந்து நின்றா அந்த ஹார்ட் வந்து பிரேக் ஆகாமல் ஆகாதா சொல்லுங்கள். அப்போது அந்த பையனுக்கு அந்த இடத்துல எவ்வளோ வேதனைகள் இருந்திருக்கும், அந்த பையனுக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். அந்த பொண்ணு இப்போ புரிஞ்சுக்காம ரொம்ப லேட்டாக புரிஞ்சு இப்போ ஸ்டேஜ் ஏறி சொல்லி என்ன பிரயோஜனம். இப்போ ஸ்டேஜ் ஏறி சொல்கிறனால இந்த பொண்ணோட எமோஷனல் மட்டும் தான் பார்க்குறீங்க. ஆனால் நிறையா லெவலில் பாதிக்கப்பட்ட, அதாவது பசங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த பையனோட வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அந்த பையனுக்கு தான் அங்கே வந்து 100% லவ் அதிகமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணாதன்னு சொல்லியும் அவள் பண்ணும்போது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கூடயே இருந்திருப்பான். கடைசியில் புரியாத பட்சத்தில் தான் அவன் விலகி போயிருந்திருப்பான். அப்படி ஈகோ பார்த்துட்டு இந்த பொண்ணு விலகி இந்த மாதிரி போயிருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? கடைசியில் அந்த காதல் புரிய வந்து இங்கே நிற்கும் போது அந்த பையன் அங்கே இருக்க மாட்டான். அது ஒரு லவ்வில் என்னங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க? ஒன்றே ஒன்று தான், நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தை அவங்க பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஒரு லவ்னாலே ஒரே ஒரு பெரிய சண்டை, பீரியதாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், வரதே வந்துட்டு பிடிக்காத விஷயத்தை பண்ணுறதுனால தான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இது பிடிக்கலை நான் பண்ண மாட்டேன், சரி பண்ணலடி, உனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், இது என்ன இருக்குது அப்படின்னு விட்டுறணும். அதை விட்டுட்டு நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓகே, அதுக்கடுத்து அதே விஷயத்தை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதா இருக்கட்டும், அது வந்துட்டு அவங்களே அதை யோசிக்கிறாங்க. அவங்களுக்கே அந்த இது தெரியுது, ஐயோ நம்ம காதலனுக்கு தெரிஞ்சால் இது வலிக்கும், அவன் கஷ்டப்படுவான், இது தெரிஞ்சும் அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். அப்போ அந்த பையனுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாதா? நம்மளுக்கு தெரிஞ்சே இந்த பொண்ணு பண்ணுதுன்னா அப்போ நம்மளுக்கான வேல்யூ இங்கே என்ன இருக்குது? அந்த நீங்கள் கொடுத்த அந்த 100% காதலுமே அந்த ஒரு வார்த்தையில் உடஞ்சி போயிடும், எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். ஆனால் அப்படி இல்லாமையும் அவன் பின்னாடி இருக்கிற அந்த பெயினை அவன் அதை நினச்சி பார்க்காம உங்கள்ட்ட இருக்கிற அந்த சின்ன பெயின், அதாவது அந்த பையன் இந்த மாதிரி பேசுகிறத நீங்கள் அந்த வழியாக எடுத்துக்கிறீங்க, என்னடா இவ்வளோ சொல்லி புரிய மாட்டேங்குது, அது ஒரு பெயின்னு சொல்லிவிட்டு அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சரி ஓகே நம்ம நார்மலாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்தாலுமே என்னமோ உங்களுக்கு தான் பெரிய அளவில் பெயின் இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிப்பீங்க. அப்போது அவன் அதை புரிஞ்சு வந்துட்டான். ஓகே, இப்போ நார்மலாக லவ் போயிட்டுருக்கு, அதுக்கடுத்து திரும்பியும் நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? கண்டிப்பாக விட்டு விலக தான் பார்ப்பான். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வச்சாச்சு. என்னமோ வந்துட்டு அப்பா அம்மா உறவில் அண்ணன் உறவில் இருக்கிற மாதிரி எல்லா உறவும் கலந்து அந்த பையன் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு சொல்லி இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது சொல்லி ஒரு கிளியை வளர்க்குற மாதிரி காதலை வளர்த்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் நீங்கள் திரும்பி அதே தப்பு பண்ணால் அங்கே என்ன ஆகும்? ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஒரு பையனாக இருந்தாலும் கண்டிப்பாக விலக தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காதல் புரிதல் வந்து அதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த பொண்ணும் நினச்சி பார்ப்பாங்க, சார் நம்ம தானே பெரிய தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணு வந்து ஸ்டேஜ் ஏறி அவனை வந்து சொல்கிற அளவுக்கு அப்போ அவனுடைய காதல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த இடத்துல அவன் தான் அங்கே உண்மையாக இருந்திருக்கான். அப்போ இப்போ ஃபீல் பண்ணுது அந்த பொண்ணு, நம்ம சொல்கிறது ஏன் அப்போவே அவன் சொல்லியிருந்திருக்கான், நம்ம அப்போவே அவன் சொன்னதை நம்ம ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுது. நீங்கள் வந்துட்டு ஹேமினி காதல்னு உடனே கமாண்டை போட்டு அழுகுறீங்க. அந்த பையனோட வேதனை எவ்வளோ இருக்கும்? இந்த பொண்ணுக்கு பின்னாடி முதுகில் குத்துன கத்தி ஒன்றா இருந்திருக்கும், அந்த பையனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1000 கத்தி இருக்கும். அந்த வழிகளை தாண்டி இந்த பொண்ணை தாங்கியிருந்திருக்கான். ஓரளவுக்கு தான் பொறுமையை கையாள முடியுங்கிற மாதிரி. ஆனால் அதையும் தாண்டி நீ பரவாயில்ல, நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் உனக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற பசங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான், அது பெரிய, அதாவது ஒரு சின்ன தப்பாக இருந்தால் பரவாயில்ல சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணிக்கிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதே சின்ன தப்பாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான், என்னதான் இருந்தாலுமே லவ்வில் ஒரு லிமிட் இருக்குது. ஒரு தப்பு செய்யாதானா செய்யக்கூடாது, 2ஆம் டைம் செஞ்சால் சரி தெரியாமல் பண்ணிட்டு ஓகே, அதையே தெரிஞ்சு தப்புன்னா முடியாது சொல்கிறது. இதே அந்த பையனாக இருந்தால் உடனே தப்பாக கண்டுபிடிச்சி ஏன் இப்படி பண்ணுற, இதுக்கு இப்படி பண்ணுற, பண்ணாத, அது பண்ணாத, இது பண்ணாத, அப்படி செய்யாதுன்னு அவ்வளோ கேரிங்காக வந்து சொல்கிறான். கேர் பண்ணி நம்ம மனசளவில் ஆதரவு பண்ணி அவன் கூட காதலாக மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி வச்சுக்கிறான். மறுபடியும் அந்த பொண்ணு தப்பு பண்ணாலுமே இப்படி பண்ணாத ஏன் பண்ணான்னு சொல்லி வச்சுக்கிறான். அதே அந்த பையன் அப்படி பண்ணியிருந்தான்னா மௌனமாக இருந்தே சாதிக்கிறது, மௌனமாக இருந்து அப்படியே அந்த பையனை விட்டு எப்படி விளையாடலாங்கிறது பிளான் பண்ணுறது. ஏன் நீங்கள் அப்போ அந்த பையனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதுன்னா ஏன் இப்படி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி சில பொண்ணுங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலுமே 2ஆம் டைம் அந்த பையன் பண்ணால் போதான் செய்வாங்க. அப்போ தப்புங்கிறது பையன் மேலே சொல்கிறது, நீ ஏப்பா இப்படி பண்ணுற, இதுக்கு இப்படி பண்ணுற அப்படிங்கிறது. இது காதலில் வந்துட்டு இது பண்ணாத அது பண்ணாதுன்னு சொல்லாமல் இருந்தாலுமே
இது ட்ரூ லவ் இல்லைங்கிறீங்க. அப்படி சொன்னாலுமே இதை டாக்ஸிக்குங்கிறீங்க. அப்படி எதுவுமே பண்ணாமல் இருந்தால் என்ன இவன் நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டான் அப்படிங்கிறீங்க. இப்போ ஒரு பையன் என்னதான் பண்ணுறது காதலில்? பொண்ணுங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரூவா லவ் பண்ணுற பையன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது பண்ணாத அது பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அவனுக்கானவன். அவன் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், அதாவது அப்பாவும் அண்ணனாவும் தம்பியாகவும் எல்லா இடத்துலையுமே அவனாக தான் இருக்க நினைப்பான். அதனால தான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் வந்து இதை தப்புன்னு சொல்கிறான்னா நீங்கள் என்ன நினைக்கணும்? இது எதுக்கு நம்மளை தப்புன்னு சொல்கிறான், எதுக்கு நம்மளை இதை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறான், அதை வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். யோசித்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே உங்களுக்கு லவ் இன்க்ரீஸ் ஆகும். அதே நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்கன்னா அவன் உங்களை ஹேட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். புரியுதுங்களா? அப்படி ஃபீல் ஆகும்போது உங்கள் பின்னாடி ஒரு கத்தி குத்துன மாதிரி தான் வலிக்கிற மாதிரி தெரியுமே தவிர, அவன் அதை சொல்லும்போது அந்த ஃபீல் அவன் அனுபவித்து பார்க்கும்போது அவனுக்கு பின்னாடி வந்துட்டு 1000 வலிகள் குத்துன மாதிரி இருக்கும். அதை அவங்கக்கிட்ட காட்டாமல் இதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு உங்கள்கிட்ட கெஞ்சுவான். அதை நீங்கள் அனலைஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவனோட வலிகள் உங்களுக்கு ஈஸியாக புரிய வந்துடும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கிறனால தான் நிறையா பேருக்கு அதில் பிரிவு வருது. சண்டை போடுறதுங்கிறது புரியணுன்றதுக்காக தான், பிரிகிறது கிடையாது. புரியுதுங்களா?